தம்பி இருக்காங்க. அவருக்கு அதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, சூப்பராக படிச்சிருக்காரு, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்போ தான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸாக அவருக்கு கிளியர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கார். ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வீட்டிலேருந்து வர்றாரு. அவர் போக வேண்டிய பஸ்ஸு பக்கத்தில் வர்றாரு. ஸ்டாப்லேருந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு அதை பிடிக்கணுன்றதுக்காக அப்படியே வேகமாக ஓடுறாரு உயிரை கொடுத்து. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவர் அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸாமை மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த பஸ் அதுக்கு லேட்டாக தான் வரும். எக்ஸாமை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க அப்படி பிடிக்காட்டி. அப்படின்ற சமயத்தில் ஒருத்தர் இருக்கிறப்ப எப்படி ஓடுவாங்க? சும்மா பெராக் பார்த்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே போவோம்? சத்தியமாக இல்லை. உயிரை கொடுத்தாது வந்து அந்த பஸ்ஸில் ஏறினின்றா சாமி அப்படின்ட்டு சொல்லி தான் ஓடுவாங்க. கரெக்டாக? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் 2 hours மேரத்தான் இருக்குது. நிறைய பேர் இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் மேரத்தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு இருக்கும். இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக வாங்க. இதில் வந்து சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. லைவ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, நாங்கள் வந்து ஏதாவது டவுட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் ஃபோன் எடுக்கிறோம். திடீர்னு இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறோம், யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு தான் போகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிடுறோம், அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அது திடீர்னு டைமை பார்த்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடிடுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் ஒரு தம்பி கிளியர் பண்ண அவங்களுடைய ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அந்த தம்பி வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க எய்ட்ஸ்னால. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க அம்மாவுக்கும் வந்து எய்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கும் எய்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அவங்க அப்பா எய்ட்ஸ்னால தான் இறந்தாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட கண்டிஷன் அப்படியே கிரிட்டிக்கல் ஆகிட்டே வருது. தம்பியை ஒரு NGO ஆர்கனைசேஷன் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க தான் வந்து படிப்பு செலவெல்லாம் ஃப்ரம் 9th grade ஐ திங்க் ஸோ பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் அவங்களுடைய டிகிரி முடித்த பிறகும் அவங்க ஆர்ட்ஸ் கிராஜுவேட். ஸோ அவங்க டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும், கிளியர் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் ஏதோ ஒன்று வந்து அவங்க கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாருக்குள்ளே வர்றாங்க. ஸோ படிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை, அப்பா இல்லை. அண்ட் மோரோவர் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து பெட்ரிடன் தான். ஸோ அவங்களுக்குன்னு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் போல், அதாவது எய்ட்ஸ்னால சஃபர் ஆகுறவங்களுக்குன்னு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் போல். நான் போய் பேசுகிறேன்னா கூட அவங்க வந்து ஏதோ தலையசைப்பாங்க பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்களுக்கு நான் தான் பையனா எல்லாமே அவங்களுக்கு தெரியுதா, கான்ஷியஸோடு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சக்ஸஸ்க்கு சந்தோஷப்படுறதுக்கு கூட வந்து யாரும் இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனால் எப்படியாவது இந்த லைஃப்பில் நான் முன்னேறி வரணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். PO போன வருஷம் தான் அது கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்து சொன்னார் இந்த மாதிரி நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பட் எனக்கு வந்து என் ஃபேஸை ரிவீல் பண்ணுறதுக்கோ என்னோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் எனக்கு தைரியம் வரல. எனக்கு வந்து அந்த ஒரு சிம்பத்தியான சிச்சுவேஷனில் நான் இருக்கேன்றதை நான் வந்து வெளிக்காட்ட வந்து எனக்கு பிடிக்கல, இன்னும் வந்து அது எனக்கு வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் என்னால் வந்து அவரோட சிச்சுவேஷனை என்னால் அவரோட சிச்சுவேஷனை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக இதை வந்து சொல்லுங்கள். யாரோ ஒரு பேரண்ட் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியலி பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரி மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் என் நேமையோ நான் யாருன்றதையோ ரிவீல் பண்ண வேண்டாம், பட் என்னோடய ஸ்டோரியை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் திடீர்னு வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் வராதுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெர் இஸ் நோ அதர் கோ. எனக்கு அது படித்தாதான் முடியும், எனக்கு படித்தாதான் வேலை சம்பாதிச்சாதான் நான் ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டடீஸை நம்மளுடைய படிக்கணும் அப்படின்றத செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாம், தேர்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருந்துருக்கலாம். எனக்கு அது பண்ணியே ஆகணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சிச்சுவேஷனில் இல்லாமல் இருந்தோம்னா மட்டும்தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட மைண்டில் உங்களுடைய ப்ரையாரிட்டி எதுன்றதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் கிளியர் பண்ணணும். அடுத்த எனக்கு 1.5 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு இதுதான் ப்ரையாரிட்டி. மைண்டில் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக அடிக்கலாம். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷத்தில் கிளியர் ஆகலாம், ஒரு சிலருக்கு டைம் எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே உழைக்கிறீங்க, உண்மையிலேயே ஹார்ட் அண்ட் சோல் போடுறீங்க. மனசாட்சியை தொட்டு நான் டைமே வேஸ்ட் பண்ணாமல் தான் படித்தேன், நான் ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லாக படிக்கிறேன்னா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேணால் நான் மொபைல் பார்க்குறேனே தவிர்த்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் படிக்கிறதுல மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு உண்மையிலே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இங்கிலீஷ் செஷன், நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு இங்கிலீஷ் செஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கேம் சேஞ்சராக இருந்திருக்கு எக்ஸாமில். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துருவோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு எக்ஸைட்டிங்கான கான்டென்ட்டும் இருக்குது, ப்ளஸ் லைவ் செஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸும் இருக்குது.